திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நாட்களில் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம், இன்றைக்கு 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் 16 வசனங்கள் இருக்கிறது. நாம் கவனமாக, அக்கறையாக, ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். நேற்றைய பாடத்தில் ஒரு 5 கேள்விகளை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களாகி நமக்கு முன்பாக வைத்தார். இதை 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து படிக்கிறோம். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. 1. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? 2. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 3. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? 4. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? 5. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இந்த 5 கேள்விகளும் நம்முடைய மனதின் ஆழத்தில் மிக ஆழமாக போட்ட ஒரு ஓட்டையை போல, ஒரு துளையை போல நம்மை மிகவும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை 2ஆக பிளந்து பார்ப்பது போல் இருக்கிறது. இந்த 5 கேள்விகளும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தேவன் எப்படி இருக்க முடியும்? அவருடைய ஆவி எவ்விதமாக இருக்க முடியும்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார், 17-18 வசனங்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில சமயங்களில் நம்முடைய சமுதாயத்தில் இந்த நெருக்கடிகள்லாம் நமக்கு வரும். அதாவது அந்நிய நுகத்தில் நாம் இணைக்கப்படலாம், அவிசுவாசிகளோடு நாம் சேர்க்கப்படலாம், பேலியாளின் விக்கிரக வழிபாடுகளில் சமுதாயத்தில் நாம் ஒருவராக இருக்கலாம். அவைகளை விட்டு நாம் தான் வெளியே வரணுமே தவிர நம்மை விட்டு அவைகள் பிரிந்து போகாது. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் விக்கிரக வழிபாட்டிற்கு ஓடி போக வேண்டும். விக்கிரகம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும், அது ஓடாது. சமுதாயத்தில் மாற்றங்களை நாம் செய்ய முடியாது. நீங்கள் சமுதாயத்தை விட்டு வெளியே வந்துடணும். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை நோக்கி அழைக்கிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதனால சொல்றாரு 18ஆம் வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த 5 கேள்விகளுக்கான பதில் பரிசுத்த ஆவிக்குள்ள நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது தான். அதற்கான ஆயத்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். இப்பொழுது 7ஆம் அதிகாரம் 1 வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான சகல அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். குளிக்கிறோம், புதிய ஆடையை அணிகிறோம். சுகமாக இருப்பது என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். அழுக்காக இருப்பது, அசுத்தமாக இருப்பது, நாற்றமாக இருப்பது, கேவலமாக இருப்பது என்றால் நமக்கு தெரியும். அது மாதிரி நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், விலகி வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்மை உள்ளவளாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமுண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தில்
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பைபிளில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தேவன் கொடுத்த எந்த ஒரு வாக்குத்தத்தமும் ஒத்தரட்ட பிடிக்கல. பதிலாக ஒரே பதில் தான் கொடுத்துட்டு இருக்கான். அந்த பதில் என்னன்னா எஸ் தான். ஆங்கிலத்தில் எஸ்ன்னு சொன்னா தமிழில் ஆம். ஆக கடவுள் மனம் மாறி தன்னுடைய வாக்குத்தத்தங்களை மாற்றி மாற்றி பேசுறவர் இல்லையா. எப்போதும் அவருடைய வார்த்தைகள் ஆம் ஆமேன் என்றுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுனால இந்த 5 வகையான தீமையிலிருந்து விலகி நாம் தேவனுடைய ஆலயமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அசுத்தம் நீங்கினவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். கழுதை குட்டியும் குதிரை குட்டியும் பிறக்கும்போது முதல் சில மாதங்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் கழுதை வேற குதிரை வேற, அது உங்களுக்கு தெரியும். காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது கழுதை குட்டியினுடைய மூக்கு வந்து வெளுக்கும், குதிரை குட்டியினுடைய மூக்கு வந்து கருக்கும். ஆக குட்டிகள் ஒரு குறிப்பிட்ட வயது அடையும் போது இது கழுதை குட்டி, இது குதிரை குட்டி என்று விளங்கிவிடும். அதுபோல பரிசுத்தாவிலே நடக்கிற மனிதனுடைய செயல்கள், அவன் தேவனுக்கென்று தன்னை பிரித்து வாழ்கிற செயல்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் கீழ் வாழ்கிற அவனுடைய உணர்வுள்ள வாழ்க்கை, அவிசுவாசிகளோடு அவன் பிணைக்கப்பட மாட்டான், அநீதியோடு அவன் சம்பந்தப்பட மாட்டான், பேலியாளோடு அவன் ஐக்கியம் கொள்ள மாட்டான், விக்கிரகங்களோடு அவன் உறவு கொள்ள மாட்டான். இவைகள் வெளிரங்கமான அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வளரும் சக்தியை, நாம் நன்றாக இருக்க வேண்டிய புஷ்டியை, போஜனத்தை கடவுள் நமக்கு தருவார். அவர் நம்மை பராமரிப்பார். அவர் நம்மை கைவிட மாட்டார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அவர் நம்மை கூட்டி சேர்த்துக் கொள்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் திரும்பி வருவேன், நான் வாழ்கிறேன், ஆகவே நீங்களும் வாழுங்கள் என்ற வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆகவே கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தங்கள் நேற்று அல்ல, இன்று அல்ல, நாளையும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்மோடு இருப்பதாக நாம் படிக்கின்றோம். இப்பொழுது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த வசனத்தில் துக்கம் என்ற ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். ஆங்கிலத்தில் சாரோ, அதாவது துக்கம் என்பது மனதால் ஏற்பட்டு உடல் முழுதும் பரவி கண்கள் வழியாக நீராக பாய்கிறது. கண்களிலிருந்து தாரை தாரியாக தண்ணீர் வடியும் போது அந்த மனிதனுடைய இருதயமும் வெடித்து சிதறி இருக்கிறது என்ற அர்த்தம். அவனுடைய உடல் முழுவதும் வேதனையில் இருக்கிறது என்ற அர்த்தம். துக்கம் என்பது அதுதான், சாரோ என்ற ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னாலே கெத்செமனே தோட்டத்தில் அவர் மிகுந்த துக்கம் அடைந்தார். அப்பொழுது அவர் தரையில் அவருடைய முகம் படிந்து முகத்தில் உள்ள வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று நாம் படிக்கிறோம். Sorrow can bring out your sweat as a blood drops. உங்கள் முகத்தில் உள்ள வேர்வை இரத்தத்தின் துளிகளாக விழும் அளவுக்கு மனிதர்கள் துயரமும் துக்கமும் அடைகிறார்கள். இந்த வசனத்தில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் 2 வகையான துக்கத்தை பற்றி பேசுகிறார். கடவுளுக்கு ஏற்ற துக்கம், உடலுக்கு ஏற்ற துக்கம், godly sorrow, physically sorrow. தேவனுக்கு ஏற்ற துக்கம், மாம்சத்திற்கு ஏற்ற துக்கம். உலகத்தில் கணவனை இழந்த மனைவியும் அவனுடைய குழந்தைகளும்
அழுகிற காட்சி அது மாம்சத்துக்குரிய லௌகீக துக்கம், உடலை சார்ந்த துக்கம். அது அந்த துக்கம் பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து அவர்களுக்கு வியாதியையும், சில சமயத்தில் கணவர் இறந்தார் என்ற ஒரு காரணத்தினால மனைவியும் கூட இறந்து போவதையும் நாம் பார்க்கிறோம். மனைவி இறந்த துக்கத்தில் கணவன் இறந்து போவதை பார்க்கிறோம். நாம் அதை பாராட்டுகிறோம். ஆக லௌகீக துக்கத்தினுடைய முடிவு மரணம் என்று சொல்கிறார். நாம் அந்த பூமியை எவ்வளவுதான் அழுது புரண்டாலும் உடலால, நீங்களும் அதே மாதிரி தான் முடிவடைய போறீங்க. ஆகவே மாம்சத்திற்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம், the physical sorrow will end with another death. மரணத்தில் தான் முடிதான். துக்கத்தின் மேலே துக்கம் அடைகிற மனிதன் சாவிலே முடிகிறான். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம்னு ஒன்று இருக்கு. அது நாம் வாழ்கிற காலத்தில் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி நம்முடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு துக்கம். இந்த துக்கம் அடையாம ஒருவன் கிறிஸ்தவனாக வர முடியாது. இளைய குமாரன், என் தகப்பன் வீட்டில் எவ்வளவோ உணவு இருக்கிறது, நான் பசியினால் சாகிறேன், என்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நானும் இங்கே பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு ஓடுகிறான். தகப்பன் வீட்டுக்கு போன போது அவன் தகப்பனை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னான், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் உனக்கும் முன்பாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளைகளில் ஒருவனாக இருக்க எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கேட்டான். அதாவது, I sinned against heaven, sinned against you, it is not worthy for me to be your child, please put me as one of your servant. எந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய இருதயம் கண்ணீரால் நிறைந்திருக்கிறது, வேதனையால் நிறைந்திருக்கிறது, துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று பாருங்கள். கடவுளுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும், பரலோகத்திற்கு தேவனுக்கு முன்பாகவும் தகப்பனுக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இந்த அறிவுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். தகுதியற்ற என்னை உம்முடைய மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரனாக இடம் கெடுத்தால் கூட போதும் என்று தாழ்மையான ஒரு எண்ணம் உடையவனாக இருந்தான். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். நான் ஒரு பாவி என்று ஒப்புக்கொள்கிறானே, அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். நான் ஒரு நீதிமான் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் வராது. When you count yourself, I am a sinner, you have a godly sorrow. தேவனுக்கு ஏற்ற துக்கம். சில பேர் தங்களுடைய சொந்த துக்கங்களை ஏதோ கடவுளுக்காக மனஸ்தாபப்பட்ட துக்கம் போல அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். ஆபேலை கொன்ற காயின் அவன் செய்த தவறு என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் வரல. நான் செய்தது பாவம், என்னை மன்னியுங்கள் கடவுளே என்று அவன் கேட்கவில்லை. பார்வோன் கூட மோசேயின் இடத்துல தேவனை குறித்து சொன்னான், தேவன் இருக்கிறார் என்று கூட நம்பிட்டான் ஒரு கட்டத்தில். ஆனால் அவன் மனம் திரும்பல, தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொள்ளலை. பார்வோன் அவ்விதமான ஒரு மனிதன். அதுபோல இயேசுவை காட்டி கொடுத்தானே யூதாஸ் காரியத்து, அவன் கூட நான் அவரை காட்டி கொடுத்தது தவறு என்று தான் சொன்னான். ஆனால் அவன் தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை காண்பிக்கவில்லை. இந்த வரிசையில் ஒரு அழகான உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 16 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட, கவனிங்கள், ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் படித்தால், ஈசாக்கினுடைய 2 பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு. ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். அக்காலத்தில் தேவன் குடும்பத்தினுடைய முதல் பிள்ளைகள் வழியாக தமது வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தார். குடும்ப தலைவர்கள் வழியாக தேவன் தமது வார்த்தையை வழங்கினார். யாக்கோபு இளையவனாக இருந்ததுனாலே அந்த வாய்ப்பு அவனுக்கு இல்லை. முதியவனாகிய ஏசாவுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. பிகாஸ் he was the eldest son.
ஆனால் ஏசா ஒரு நாள் தன் தம்பி பயிற்றங்கூழை காய்ச்சி கொண்டிருக்கும் போது, எனக்கு பசியா இருக்கிறது, அதை கொடு என்று அவன் கேட்கிறான். அந்த வேளையில யாக்கோபு என்ன கேட்கிறாரு, இந்த பாரு, நீ மூத்த பிள்ளைன்னு சொல்றல இந்த வீட்டுக்கு, அந்த ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துரு, நான் இந்த கூழை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னார். நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம், எட்டி உதைச்சு உன் கூழை வேணா நீ வேணான்னு சொல்லியிருப்போம். அவன் என்ன சொல்றான், அந்த கூழு தான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு உயிரை கொடுக்கும், அது இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன், எனக்கு அந்த பயிற்றங்கூழை கொடு, எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் தேவையில்லை, மூத்த மகனா இருக்கிற அந்த பாக்கி எனக்கு தேவையில்லை, அதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டான். சீர்கட்டவன் என்று வேதாகமும் அவனை அழைக்கிறது. ஏசா ஒரு சீர்கட்டவன், தேவனுடைய கிருபையை உதைக்கிறவனாக இருந்தான். பாருங்கள், எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனாலே அநேக தீட்டுப்படாதபடிக்கு, கவனிங்கள், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட, கவனிங்கள், ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த மனிதன், இந்த ஏசா, பிறகு கண்ணீர் விட்டு நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னான். ஆனால் அவன் இழந்து விட்ட அந்த முதல் தகுதி, அந்த மூத்த குமாரனுக்குரிய தகுதியை அவன் திரும்ப பெறலை. ஆனால் கண்ணீர் விட்டு அழுதான். பாருங்கள், 12வது அதிகாரம் 17வது வசனம், ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டது அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஒரு சிறந்த உதாரணம், லௌகீக துக்கம், மாம்சத்துக்கேற்ற துக்கம். ஏதோ ஒரு கட்டத்தில் தான் இழந்து விட்டு அந்த சேஷ்டபுத்திர பாகம் தனக்கு வேணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். கண்ணீர் விடுகிறான், தேடுகிறான், அடையாமற் போனான். கடைசியிலே அவன் செத்தே போயிட்டான். லௌகீக துக்கம் தான் அது. அவன் கண்ணீர் விட்டு தேடினது ஒரு காட்சி பொருளாக இருந்தது, உண்மையான தேடுதலாக இல்லை. ஆகவே அது அவனுக்கு கிடைக்கல. இதுதான் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும், லௌகீக துக்கம் உங்களுக்குள் மரணத்தை உண்டாக்கும். என் அன்பு சகோதரரே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்றது என்னன்னா, கண்ணை கசக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறோமே அது அல்ல. சில பேர் எதை சொன்னாலும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. சில பெண்கள் இருக்காங்க, எது சொன்னாலும் அழுதுருவாங்க. நமக்கே ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். என்ன சொல்லிட்டோம், எதுக்காக இந்த அம்மா அழுகிறா, இந்த அவளுக்கு அதே வேலை தான், எது சொன்னாலும் பொக்குன்னு அழுதுருவாங்க. அது மாதிரி மனிதர்கள் எப்பவுமே கண்ணீர் விட்டு பாசாங்கம் செய்கிறார்கள். தேவன் அதை பார்க்கிறார். நீங்கள் உண்மையான மனம் திரும்புதலோடு கண்ணீர் விடுகிறதா இருந்தா, ஜீவனுள்ள தேவனுக்கு பின்னாலே வருகிறவரா இருந்தா, எல்லா விக்கிரகங்களையும் விட்டுட்டு நீங்கள் வரணும். வெறும் கண்ணீர் விட்டுட்டு இயேசுவே என்று சொன்னால் பயன் இல்லை. யூ மஸ்ட் லீவ் ஆல் யுவர் ஐடியாலேட்ரி. முடியுமா? வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்திலே நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், கவனிங்கள், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் வெறும் கண்ணீர் அல்ல, வாழ்க்கை மாற்றம், உங்கள் மதத்தின் மாற்றம். நீங்கள் விக்கிரக வழிபாடு செய்து கொண்டே நான் தேவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதலை உடையவன் என்று சொல்ல முடியாது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். மனம் திரும்புதல் மெய்யான மனஸ்தாபம், பட்ட கடன்களை அடைப்பது, நாம் தவறாக திரட்டிய பணங்களை திருப்பி தருவது. சகேயு
யாரிடத்தில் அநியாயம் செய்தானோ அவர்களுக்கு அதை திருப்பி தருகிறேன், நாளத்தனையாக திருப்பி தருகிறேன், என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். சங்கீதம் 6:7 துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. உண்மையான மனம் திரும்புகிற ஆளு அவனுடைய கண்ணீர் அவனுடைய படுக்கையை நினைக்கக்கூடியதாகவும் அவனுடைய கண்கள் குழி விழுந்ததாகவும் இருக்கிறதாம். அந்த அளவுக்கு டீப்லி சாரோ, ஆழமான ஒரு மன திரும்புதலை காண்பிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 16 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டுவிடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். உண்மையான மனம் திரும்புதல், தேவனுக்கேற்ற மனம் திரும்புதல், நம்முடைய கைகளை சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய மனதை தூய்மைப்படுத்த வேண்டும், நன்மை செய்ய படிக்க வேண்டும், நியாயத்தை தேட வேண்டும், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்க வேண்டும், திக்கற்ற பிள்ளையை தேற்ற வேண்டும், விதவையை ஆதரிக்க வேண்டும். எவ்வளவு பெரிதான ஒரு சமூக மாற்றத்தை இந்த நற்செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. என் அன்பு சகோதரர்களே, 2 கொரிந்தியர் 7:10 படித்தோம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பிறகு வருத்தப்படுவதற்கு இடம் இல்லாம, மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாம உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உங்களுக்கு உண்டாக்குறது. யூதாஸ் காரியத்து மனம் திரும்புவதாக நினைத்தான், அது லௌகீக துக்கம், அது மரணத்தில் முடிந்தது. ஏசா மனம் திரும்புவதாக நினைத்தான், அது லௌகீக துக்கம், அது மரணத்தில் முடிந்தது. பார்வோன் மனம் திரும்புவதாக மோசேயின் இடத்துல சொன்னான், அது லௌகீக துக்கம், ஆகவே அவன் கடல் மூழ்கி இறந்து போனான். ஆகவே ஆவிக்குரிய மனம் திரும்புதல், காட்லி சாரோ, தேவனுக்கேற்ற துக்கம், பிறகு வருத்தப்படுவதற்கு இடம் இல்லாமல் அது நமக்கு ரட்சிப்பாக மாறுகிறது. யாக்கோபு 4 அதிகாரம் 8-9 தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. இதுதான் தேவனுக்கேற்ற துக்கம். ஆகவே அன்பு சகோதரர்களே, தேவனுக்கேற்ற துக்கம் என்பது விக்கிரகங்களை விட்டு வெளியே வருவது, விக்கிரக வழிபாட்டிலிருந்து தூரமாய் செல்வது, நம்முடைய கைகளையும் கால்களையும் மனதையும் சுத்திகரிப்பது, திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் விதவைகளையும் ஆதரிப்பது, தேவனுடைய சித்தம் செய்வதாக நம்முடைய இருதயத்தை மாற்றுவது. Godly sorrow works out salvation. தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்குறது. லௌகீக துக்கம், பூமிக்குரிய துக்கம், மாம்சத்துக்குரிய துக்கம் முடிவிலே மரணத்தை சந்திக்கிறது. இந்த உலகத்தில் மரிக்கிற எல்லா மனிதனும் ஒரு லௌகீக துக்கத்தின் கீழ் தான் சாகிறான். அவன் யாரா இருந்தாலும் சரி, மனிதன் இயற்கையாக சாகிறான் என்று நாம் நினைக்கும் போது அது உண்மைதான், இயற்கையில தான் அவன் சாகிறான். ஆனால் அவன் சாகும்போது அவனுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா மாம்சத்துக்குரியதாக இருக்கிறது, லௌகீகத்துக்குரியதாக இருக்கிறது. Every dying man, he dies in the physical spirit, physical thoughts. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் உடையவர்களாக உங்கள் ரட்சிப்பை உறுதி செய்து கொள்ளும்படி இந்த வசனத்தினாலே உங்களை நான் ஆற்றி தேற்றுகிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, மிக உறுதியான வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுனாலே நாங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் உடையவர்களாய் மாறி ரட்சிப்பை பெற்று
பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். கேட்ட நற்செய்தியை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?